இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறதான காரியம், ஒரு திருச்சபையின் போதகர், ஒரு திருச்சபையின் மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொள்ள அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு திருச்சபையின் போதகர், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு திருச்சபையினுடைய போதகருக்கு அநேக பணிகள் உண்டு. ஆனால் 3 முக்கியமான பணிகளை நாம் இந்த நாளில் சிந்திக்கப் போகிறோம். ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பன், ஒரு திருச்சபையின் மேய்ப்பனுடைய வாழ்க்கையிலே அவர் முதலாவதாக அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும். வேத வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்க, அந்த நற்செய்தியை அறிவிக்க, அதில் அடங்கியிருக்கிறதான கண்டிப்பு உபதேசத்தை அவர் எடுத்து சொல்ல அவர் அழைக்கப்படுகிறார். திருச்சபையின் மக்கள் மனம் திரும்ப வேண்டுமா? போதகர் பிரசங்கம் பண்ண வேண்டும். திருச்சபையின் மக்கள் ஆறுதல் அடைய வேண்டுமா? வசனத்தை கொண்டு அவர்களை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும். அப்படியானால் ஒரு திருச்சபையினுடைய போதகனுடைய சிறப்பான தலையான காரியம் என்ன? அவர் வேத வாக்கியங்களை ஜனங்களுக்கு தெளிவாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். பிரசங்கத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் மனுமக்களை ரட்சிக்கிறார். ஆகவே முதலாவது பணி, அவர் ஆயத்தம் பண்ணி திருச்சபையின் ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய செய்தியை பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் அந்த வசனங்களை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் குணப்பட்டு அவர்களும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்படுகிறார்கள். இது தேவனுடைய நியமனம். ஆகவே ஒரு குருவானவர் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள அனுபவங்களோடு கூட அவர் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கம் பண்ண வேண்டும். 2வதாக அவர் என்ன செய்ய வேண்டுமா? வேத வசனம் போதிக்கிறது. நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு சபையின் போதகர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அந்த சபையில் உள்ள அத்தனை விசுவாசிகளுக்கும் இவர் மாதிரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு ஜெபக்கூடுகையிலும் அவரை பார்க்கிறார்கள். அப்படியானால் அவருடைய வாழ்க்கையே ஒரு பிரசங்கமாக இருக்க வேண்டும். அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறை, அவருடைய சுவாபங்கள் எல்லாம் தேவனை பிரதிபலிக்கிற, அன்புள்ள இயேசுவை பிரதிபலிக்கிறதான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இதற்கு தான் மாதிரியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியர்களை தேற்றுகிறதை பார்க்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி என்று சொன்ன ஆண்டவர், 2வதாக நீ மற்ற விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. எதிலே மாதிரியாக இருக்க வேண்டும்? அன்பிலே, கற்பிலே, விசுவாசத்திலே, ஆவியிலே, இப்படி அநேக காரியங்களிலே அவர் மாதிரியாக இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இது 2வது முக்கியமான ஒரு பணி. ஒருவேளை குருவானுடைய பிரசங்கம் ஜனங்களுக்கு புரியாவிட்டாலும் கூட அவருடைய வாழ்க்கை முறை பேசிக்கொண்டே இருக்கும். அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய வேற்றுமை இல்லாத உபதேசம், அவர் மக்களை அணுகிறதான முறை, இது சாட்சியினுடைய ஒரு வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொண்டு அவர் சாட்சியாய் வாழ அவர் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 3வதாக ஒரு குருவானுடைய, ஒரு தலைவனுடைய, ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயம் என்ன? அவர் வீடுகளை சந்தித்து அல்லது சபையில் வருகிற மக்களை அவர் குணப்படுத்த, தெய்வீக சுகத்தை கொடுக்க அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களை, இதை நாம் ஒவ்வொரு நாட்களிலும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்சபைக்கு வருகிற ஜனங்கள் வியாதியோடு கூட வருவார்கள், மனக்கவலையோடு கூட வருவார்கள், பல பிரச்சனைகளோடு கூட வருவார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய விடுதலையை பெற்றுக் கொடுக்க இவர் ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியானால் சபையின் மக்களுக்கு அவருடைய பாவங்களை எடுத்து சொல்லி அவர்களை குணப்படுத்துகிற ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கும் ஒரு கிருபையை அந்த குருவானவர் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒழுங்குமுறை. நம்முடைய திருச்சபையில் இவ்விதமான குருவானவர்கள் கிடைத்தால் அந்த திருச்சபை வளர்வது மாத்திரமல்ல, அந்த திருச்சபை அநேக மக்களுக்கு சாட்சியாக வாழ முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும், எந்த ஒரு தேசத்தில் இருந்தாலும் ஒரு திருச்சபையினுடைய ஒழுங்குமுறை இதுதான்.
அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும், அவர் மாதிரியாக வாழ வேண்டும், அவர் ஜனங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான குருமார்களை ஆண்டவர் எழுப்பும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.